அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் டு லெட்ஸ் ட்ரை யூடியூப் சேனல். நோன்பு வேற வருது. இஃப்தாருக்கு என்னடா செய்யறேன்னு யோசிக்கிற உங்களுக்கு தான் இஃப்தார் சீரிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் இஃப்தார் ரெசிபிஸ் நீங்க இந்த சேனல்ல பார்த்துக்கொள்ளும். ஸோ எபிசோட் 1ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியா ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஸோ மசாலா செய்யறதுக்காக நான் 2 மீடியம் சைஸ் அனியன், அதோட ஒரு கிரீன் சில்லி, கரி லீவ்ஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நான் இந்த டின் ஃபிஷ்ஷை தான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நார்மலாக ஸ்ரீலங்காவில் செமன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் எடுக்கிறேன்னா கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அனியன் சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்ண்டா பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த பச்சை வாசனை போனதும் அதுக்கு க்ரீன் சில்லி அண்ட் கரி லீவ்ஸ் ரெண்டையும் போட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கொள்வோம். இந்த ஸ்டேஜ்ல நான் பெப்பர், அதோட சில்லி ஃப்ளேக்ஸ், அதோட கொஞ்சமா மஞ்சள் சேர்த்து ஆல்ரெடி நாங்க எடுத்து வச்சுக்கிற ஃபிஷ்ஷையும் சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்றேன். காரத்துக்கு ஏற்ப இன்க்ரீடியன்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும். ஸோ இப்போ லோ ஃப்ளேமில் வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் வேற எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை வடிவத்தில் டைட்டாக பால் பண்ணி ஷேப் பண்ணிட்டு வேற எடுத்து வச்சுக்கொள்ளும். பால் மட்டும் இல்லை, உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் இது செஞ்சு கொள்ளிடும். ஸோ இப்போ நான் கட்லெட் கோட்டிங்க்கு மைதா மிக்ஸ்சர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மைதா மிக்ஸ்சரில் கட்லெட்டை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸ்டையும் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோட்டிங் பண்ண உடனே பொரிக்காம ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி வெயிட் பண்ணிட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். இப்போ பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்து மீடியம் ஹீட்ல எங்களோட கட்லெட் ஒவ்வொன்றையும் மெதுவா போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான கட்லெட் ரெடி ஆயிட்டு டொமேட்டோ சோஸோட சர்வ் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும்.